இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல ஒவ்வொரு சோஷியல் மீடியா பிசினஸும் ஒரே ஒரு விஷயத்துக்காக போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அது கிடைக்க பல சயின்டிஸ்ட வச்சு நிறைய அல்காரிதம்ஸ் போட்டு என்னென்னவோ பண்றாங்க. அந்த அளவுக்கு வேல்யூ இருக்கிற ஒண்ணுதான் நம்மளோட அட்டென்ஷன். நம்மளோட அட்டென்ஷனை வச்சு நம்ம பிரெயினை சேஞ்ச் பண்ண முடியும்னு இந்த டெட் டாக்ல சொல்லியிருக்காங்க கிட்டி சிசோம். கிட்டி ஒரு லீடர்ஷிப் கோச் அண்ட் ஆத்தர். இவங்க நியூரோ சயின்ஸ் ஃபார் லீடர்ஷிப்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. லீடர்ஷிப் குவாலிட்டிஸை எப்படி நம்மளால வளர்த்துக்க முடியும்னு நியூரோ சயின்ஸ் பேஸ் பண்ணி இந்த புக் எழுதியிருக்காங்க. இதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அட்டென்ஷன் எப்படி நம்ம சக்சஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம் வாங்க. வணக்கம், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தி நெக்ஸ்ட் சாப்டர் பாட்காஸ்ட். நான் உங்க பிஜி. வாங்க இப்போ இந்த எபிசோட்குள்ள போலாம். சின்ன வயசுல தான் நம்ம பிரெயின் ரொம்ப ஸ்பீடா வளரும்னு கேள்விப்பட்டிருப்போம். வளர வளர அந்த ஸ்பீட் குறைஞ்சு மிடில் ஏஜ்ல அப்படியே தேங்கிடுதுன்னு சயின்டிஸ்ட் நினைச்சாங்க. ஆனா இப்போ ரீசெண்டா இருக்கிற ரிசர்ச் படி அடல்ட் பிரெயினும் வளருது. அது எவ்வளோ ஸ்பீடா எந்த டைரக்ஷன்ல இருக்கணும் அப்படிங்கறத நாம தான் முடிவு பண்ணணும். ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னா ரொம்ப சத்தமான சைரன் கேட்கும், கூடவே லைட்ஸ் ஃபிளாஷ் ஆயிட்டே இருக்கும். எதுக்கு? நம்மளோட அட்டென்ஷன் அதுக்கு போகணும். நம்ம பிரெயினால அந்த சவுண்டையும் லைட்டையும் அவாய்ட் பண்ணவே முடியாது. அப்போதான் நாம வழிவிடுவோம். இல்லைன்னா டிராஃபிக்ல இருக்கிற சத்தத்துல அதை கவனிக்கவே மாட்டோம். நெகட்டிவான டைட்டில் போட்டாதான் மக்கள் ஒரு வீடியோவை ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம பிரெயின் உயிர் வாழறதுக்காக பயத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஸோ எது இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு நம்மளோட அட்டென்ஷன், அதாவது கவனத்தை பிரெயின் கொடுக்குது. எது இம்பார்ட்டன்ட்னு நாம தான் பிரெயினுக்கு சொல்லணும். அப்படி நாம எது இம்பார்ட்டன்ட்னு பிரெயினுக்கு சொன்ன உடனே ஒருத்தர் சக்சஸ்ஃபுல் ஆக முடியாது. நம்மளோட பேஷன் என்னவோ அது கூட ப்ராக்டிஸும் சேர்ந்து இருக்கும் போது தான் சக்சஸ் கிடைக்கும். ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ஏனோ தானோன்னு இல்லாம டீப் ஃபோக்கஸோட தீவிரமா ஒரு வேலையை பண்ணணும். ட்ரை பண்ணி தோத்து அதிலிருந்து கிடைக்கிற லெசன்ஸை வச்சு திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் நாம இம்ப்ரூவ் ஆவோம். இவ்வளோ டீப்பா ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு பிடிச்ச வேலையா இருக்கணும். அது நம்மளோட பேஷனா இருக்கணும். அப்பதான் மோட்டிவேஷன் வரும். ஒரு சிங்கம் அதோட இறைய தேடி சாப்பிட்றதுக்கு பதுங்கி ஃபுல் ஃபோக்கஸோட வெயிட் பண்ணும். அப்ப பிரெயினோட அட்டென்ஷன் ஃபுல்லா அதுல தான் இருக்கும். அட்டென்ஷன் எதுக்கு இருக்கோ அதை நோக்கி தான் பிரெயின் எல்லா சக்தியையும் செலுத்தும். இதுதான் முக்கியமான விஷயம். அதனாலதான் ஒரு நல்ல பழக்கத்தை பழகணும்னா அடிக்கடி நம்ம பிரெயினை அந்த விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும். அதே லாஜிக் தான் ஒரு கெட்ட பழக்கத்தை விடுறதுக்கும். ஒரு கெட்ட பழக்கத்தை விட பிரெயினோட அட்டென்ஷனை நம்ம வேற பக்கம் திசை திருப்பும் போது அதுக்கு தேவையான சக்தியை பிரெயின் வேற ஆக்டிவிட்டிக்கு மாத்தி விட்டுரும். இதை 2 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல சில குரங்குகளுக்கு விரலை தட்டும் போது ஒரு பழம் கிடைக்கும்னு பழக்கினாங்க. அப்ப அந்த குரங்குகள் அந்த பழம் வேணும்னா விரலை தட்டி சத்தம் கொடுக்கும். அந்த குரங்குகளோட பிரெயினை ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல அந்த விரலை கண்ட்ரோல் பண்ற பிரெயின் செக்ஷன் வளர்ந்துருக்கு. இப்ப அதே குரங்குகளுக்கு விரலை தட்டுறதுக்கு பதிலா ஒரு போன் சத்தம் கேட்டா பழம் கிடைக்கும்னு பழக்கினாங்க. அந்த குரங்குகளோட பிரெயினை ஸ்கேன் பண்ணினா சத்தம் கேட்கறத கண்ட்ரோல் பண்ற பிரெயின் செக்ஷன் வளர்ந்துருக்கு. ஸோ எந்த வேலை பார்க்குறோமோ அதோட பிரெயின் ஏரியா வளருது. செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு குரூப் ஆஃப் கேப் டிரைவர்ஸோட பிரெயினை ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல அவங்க மூளையோட ரைட் சைடு ஹிப்போகேம்பஸ் பெருசா இருக்கு. சரி, கேப் டிரைவர்ஸுக்கு தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா பஸ் டிரைவர்ஸ்க்கும் இதே மாதிரி பெருசா இருக்கு. ஆனா ரிட்டையர் ஆன கேப் டிரைவர்ஸை 3 மாசம் கழிச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்க மூளையோட ரைட் சைடு ஹிப்போகேம்பஸ் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒரு ஏரியாக்கு வேலை கொடுக்கலன்னா அந்த பிரெயின் ஏரியா சுருங்க ஆரம்பிக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. இப்போ பிரெயின்ல ஒரு ஏரியாவோட அளவு மட்டும் பெருசாகுதா இல்ல பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸும் ஜாஸ்தி ஆகுதான்னு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. நாம ஒரு வேலையை பிராக்டிஸ் பண்ண நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஜாஸ்தியாகி பிரெயினுக்கும் பாடிக்கும் இருக்கிற கம்யூனிகேஷன்ல ஒரு பேட்டர்ன் வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கும் போது நியூரான்ஸ்ல நிறைய புது கனெக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் லீக் ஆகாம இருக்க நியூரான்ஸ்ல ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இதனால சீக்கிரமா கம்யூனிகேஷன் நடக்குது. நம்மளோட கிரியேட்டிவிட்டி, புதுசா ஒண்ணு கத்துக்கிறது, டிசிப்ளின், கெட்ட பழக்கத்தை விடுறதுன்னு எல்லாத்துக்குமே இதுதான் அடிப்படை. ஒரு விஷயத்த கத்துக்க 10,000 hours பிராக்டிஸ் பண்ணணும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அட்டென்ஷன் இல்லாம அந்த 10,000 hours பெரிய ரிசல்ட்டை கொடுக்காது. சரி, அட்டென்ஷனோட எப்படி நம்ம வேலையை பிராக்டிஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆக முடியும்? மெடிடேஷன் பண்ணலாம். ஓடிட்டே இருக்கிற மைண்டை நாம திரும்ப திரும்ப ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறோம் இல்லையா, அதுவே ஒரு பிராக்டிஸ் தான். கோல் செட் பண்ணலாம். லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்னு செட் பண்ணும்போது நம்ம ஃபோக்கஸ் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அப்போ ஒரு கோலை அச்சீவ் பண்ணும்போது அதுவே ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஃப்ளோ ஸ்டேட்ல இருக்கிறது, இது பத்தின 2 வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதையும் பாருங்க.
நாம பண்ணாத ஆனா நம்மளால முடியுங்கிற சில ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விம்மிங், புதுசா லாங்குவேஜ் கத்துக்கிறது, மியூசிக் கத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். பிரெயின் ஒரு நேரத்துல ஒரு விஷயத்துல தான் அட்டென்ஷன் கொடுக்கும். ஸோ நம்ம வேலையை ஃபோக்கஸோட பண்ணும்போது அது ஃபோன்ஸ், இமெயில்ஸ்னு மற்ற இடத்துல இருக்கிற ஃபோக்கஸை எடுத்துரும். நீங்கள் சில நேரங்களில் யாராவது கூப்பிட்டா கூட கேட்காத அளவுக்கு ஃபுல்லாக உங்கள் வேலையில் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்கள்ல, அதுதான் இது. நிறைய சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் கிட்ட 2 பழக்கம் இருக்கும். ஒன்று, அது லேசர் மாதிரி இருக்கிற ஃபோக்கஸ். 2வது, வேணுங்கிற நேரத்தில் அந்த ஃபோக்கஸை எது இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு மாற்றிக்குவாங்க. ஸோ எதுவும் மிஸ் ஆகாமல் பார்த்துக்குவாங்க. இதுவும் ப்ராக்டிஸ்னால தான் வரும். உங்களுக்கு இலான் மஸ்க் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அவர் மல்டி டாஸ்க் பண்ண மாட்டார், சீரியல் டாஸ்க் பண்ணுவார். ஒரு நேரத்தில் ஒரு வேலையை தான் செய்வார். அதனால தான் அவர்னால பல கம்பெனிஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியுது. ஸோ நாம் ஃபர்ஸ்ட் நம்மளோட பேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சாலே அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதும் ப்ராக்டிஸ் பண்ணுறதும் ஈஸியாக பண்ண முடியும். நாம் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறோமோ பிரெயின் அதுக்கு தான் எல்லா சக்தியையும் கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேஷன் என்னன்னு முடிவு பண்ணுவோம். அதுக்கு ஃபுல் அட்டென்ஷனை கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இந்த எபிசோட் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இனி இந்த மாதிரி வேற ஒரு நல்ல டாப்பிக்கோட நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுவோம். பாய்.